ஞாயிறு அன்று வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுது, நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவரும் நம்மில் என்ன செய்வாராம். ஆமென். அல்லேலூயா. எஸ், இஃப் வி ஸ்டாண்ட் ஆன் ஹிம், அவருக்குள் நாம் நிலைத்திருந்தால் அவரும் நம்மில் என்ன செய்வார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆமென். ஆமாம். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு எழுதும்போது சொல்லி கொடுக்குறாரு. சின்ன பையனாக இருக்கிற சாலமோன்ட்ட அவர் சொன்ன எச்சரிக்கையான பதிவு என்ன தெரியுமா? சாலமோனே, நீ அவரை தேடினால் அவரை என்ன செய்வாய். 1 நாளாகும் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ அவரை உண்மையாய் தேடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார். எல்லாம் சொல்லுங்க, அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவரும் என்ன செஞ்சிடுவார். எஸ், இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் அவரை விடாதிருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கைத்தட்டி ஆமைன்னு சொல்லுங்களேன். நல்லதான் தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளை வசனத்துக்கு நேராய் திருப்புவோம். இன்னைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் வச்ச ஒரு காரியம், இந்த வாரம் முழுவதும் இதை நினைவில் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். எதற்காக நாம் தேவனை தேடுகிறோம், தேவனை தேடுகிற நோக்கம் என்ன? அதான் இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு. ஆமென். தேவனை தேடுகிற நோக்கம். தேவனை தேடுகிற நோக்கம். The purpose of seeking God. The purpose of seeking God. என்ன பர்பஸ்? ஆண்டவரை தேடுறோம், ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக நாம் அவரிடத்தில் மன்றாடுகிறோம்? இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய நோக்கம் ரொம்ப நல்ல காரியமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதில் சுயநலம் இருக்கக்கூடாது. அதில் சுயமான காரியத்தை பின்பற்றக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை நீங்கள் திருப்பினால் மத்தேயு 14:13 இப்படி சொல்லுகிறது. சத்தமாக வாசிங்க. அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவர் போனார். வனாந்தரமான இடத்துக்கு எப்படி போறாரு? தனியே போறார். அல்லேலூயா. வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவர் எப்படி போகிறார்? தனியே போனார். ஜனங்கள் அதை என்ன செய்யறாங்க? கேள்விப்பட்டு எங்க இருக்கிறாங்க ஜனங்கள்? இப்போ பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவர் இருக்கிற வனாந்தரத்திற்கு ஒரு பெரும் கூட்டமான ஜனம் எப்படி போகுதா? சத்தமா சொல்லுங்க. இயேசு போன இடம் பக்கத்தில் உள்ள கிராமம் கிடையாது. ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு வனாந்தரத்துக்கு போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் வனாந்தரத்துக்கு போறாரு? தனியே தேவனோடு வாசம் பண்ணும்படி போகிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். தனியே இருக்கணும்னு போயிட்டாரு. ஆனால் அவர் போகிறதை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கேள்விப்பட்டு இவங்க இருக்கிறது பட்டணத்துக்குள்ள சகல வசதிகளோடு இருக்கிறாங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் எல்லா வசதிகளும் இருக்கிற இடத்திலிருந்து ஒன்றும் கிடைக்காதிருக்கிற இடத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். அதனால நானும் போவேன் என்று ஒரு பெரும் கூட்டம் அவரை பின்பற்றி போகிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, பட்டணத்துக்குள்ள கிடைக்காத சில காரியத்தை இந்த இயேசுவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அதுல ஒரு பெருங்கூட்டம் கர்த்தரிடத்தில் தேவைகளுக்காக வந்த கூட்டம். அவரோடு கூட இருந்த சின்ன கூட்டம் தான் அவரையே தேடின கூட்டம். ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைக்கிற கேள்வி, நாம் கர்த்தரை தேடுகிறோமா அல்லது கர்த்தர் தருகிறவைகளை தேடுகிறோமா? ரொம்ப கவனமா பார்க்கணும். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினா அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆனால் கர்த்தர் ஏதாவது எனக்கு தருவாரா அப்படின்னு அவர் தருகிறதை தேடினால் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. I cannot receive any blessings. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற இனிஷியல் முதல் பக்குவம் என்ன அப்படின்னா, நான் தேவையை தேடக்கூடாது, அற்புதத்தை தேடக்கூடாது, அதிசயத்தை தேடக்கூடாது, அதிசயம் செய்கிறவர் என்னோட பேசணும்னு நான் தேடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அற்புதம் செய்கிறவர் என் கூட உறவாடணும்னு தேடணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அற்புதம் செய்கிற பரிசுத்தர் என் கூட வாசம் பண்ணணும்னு தேடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த காலைவேளையில சத்தத்தை கேட்கிற நீங்க, ஜனங்கள் பட்டணத்திலிருந்து இயேசுவை பார்க்கும்படி எங்க போறாங்க? வனாந்தரத்துல போறாங்க. ஆனா அவரிடத்துல எதிர்பார்த்து போறாங்க. அல்லேலூயா. சிலர் சுகத்தை எதிர்பார்த்து போறாங்க, சிலர் விடுதலை எதிர்பார்த்து போறாங்க, சிலர் நன்மையை எதிர்பார்த்து போறாங்க, சிலருக்கு சாப்பாடு இல்லை அதனால சாப்பிட போறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க நல்லா. 13வது வசனம் இங்க வாசிக்கிறோம். இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் தனியே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு போறாரு. அல்லேலூயா. ஏன் ரெஸ்ட் எடுக்கணும்னு போறாருங்கிறத நீங்க விளங்கிக்கிடணும். இயேசுக்கு ரெஸ்ட் கிடையாது. ஆனால் தான் நேசிக்கிற ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு அப்படின்னா ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டாரு போல, ஆண்டவர் விட்டுட்டாரு போல அப்படின்னு பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர் அப்படி விடுகிற தேவன் அல்ல. ஆமென். நாம் கடினமான பாதைகளை கடக்கிற போது நம்முடைய கஷ்டங்களுக்காக கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருதோ அப்பெல்லாம் கர்த்தரும் கண்ணீர் வடிக்கிறார். இயேசுவுக்காக வழியை உண்டாக்க வந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த வேதம் சொல்லுது. இந்த 14ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 10, 11 வாசிங்க வேகமா. ஆள் அனுப்பி காவல் கூடத்தில் சிறைச்சாலையில யோவான் ஸ்நானகர் என்கிற ஊழியத்தை என்ன பண்ணிட்டான்? சிறைச்சேதனை என்னது? தலைய துண்டா வெட்டுவது. இந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவுக்கு வழியை உண்டாக்க வந்த ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதன், வழிகளை உண்டாக்கினவன், ஊழியத்தை நல்ல முறையில் செய்த ஒரு தேவ மனுஷன். ஆனா இப்ப நடந்த காரியம் என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த ராஜாவுடைய தம்பி மனைவி கேட்கிறா, இதோ நீர் என்ன செய்யணும்? யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தரணும். அல்லேலூயா. அந்த தலையை எனக்கு வேணும்ன உடனே ராஜா வேற வழி இல்லாம அந்த தலையை துண்டாக்கி கொடுக்கிறான். துண்டாக்கப்பட்ட உடனே 11ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க வேகமா. அவனுடைய சிரசை ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுத்தாங்க. அவ அதை போய் தன் தாயின் இடத்துல கொடுத்தா. இந்த பைபிள்லயே இருக்கிற மோசமான பெண்கள் பட்டியல் இந்த சின்ன பிள்ளை ரொம்ப மோசமானவா. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா பாருங்க, அது ஆணோ பெண்ணோ பெரியவங்களோ சின்னவங்களோ உடம்பெல்லாம் நசுங்கி ஒரு ஆள் கிடந்தா நாம அதை பார்க்க என்ன செய்ய மாட்டோம்? சத்தமா சொல்லுங்க, விரும்பவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. ஆனால் அவங்க அடிபட்டுட்டாங்க, உடம்பு செதஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டாலே அதை நம்ம பார்க்க விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு அதை மறக்கிறதுக்கு காலமாகும்.
அந்த விபத்தை நம்ம பார்த்துட்டா மைண்டில் அது நின்றுடும். அதை யாரும் விரும்புறதில்லை. பைபிள் அதை பதிவு பண்ணுது பாருங்க. மத்தேயு அதை எழுதுறாரு 11ஆம் வசனத்தில். அந்த ஒரு தாளத்தில் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஒரு யார்கிட்ட? சிறு பெண்ணிடத்தில். அப்படிதானே இருக்கு பைபிள்ல. ஒரு சிறு பெண்ணிடத்தில் கொடுக்கிறார்கள். அவள் அதை தன்னுடைய ஒரு ஆளுடைய சும்மா கட்டை விரல வெட்டி கொண்டு வந்து இந்தாங்க கொண்டு கொடுத்துருங்கன்னு பிளேட்டில் போட்டாலே நம்ம கை காலில் என்ன செஞ்சிடும்? அவ்வளோதான். பயங்கர நடுக்கம் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் எங்கள் அம்மாவுக்கு பண்ணும்போது பெருவிரல் ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சாங்க எனக்கு. சார் இந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கிறோம், இந்த கேவிட்டிஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக தலை சுற்றிட்டு. நான் அதை எனக்கு அது கொஞ்சம் ஏற்கனவே பழக்கப்பட்டதுனால என்னை பெருசாக அது டிஸ்டர்ப் பண்ணலை. ஒரு விரலை பார்த்த உடனேயே, அது எங்கள் அம்மாவோட விரல் தான், அது விரல் அழுகி போச்சு, அதனால் வெட்டி தூக்கியாச்சு. இப்போது அந்த அழுகின விரலை பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் எனக்கு தண்ணி கூட குடிக்க முடியல. வெட்டிட்டாங்களே அந்த ரத்தத்தோடு. அதை பார்த்ததுக்கு பிறகு ரோட்டில் பாருங்கள், யாராவது விபத்தில் அடிபட்டுட்டாங்கன்னா அங்கே உடல் செதஞ்சு போச்சுன்னா அதை பார்த்துட்டோம், தெரியாமல் பார்த்துட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நம்மால் நல்ல உணவு கூட என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் இந்த சிறு பெண்ணுடைய கைகளில் ஒரு தாம்பளத்தில் என்ன இருக்குது? பழமோ நகையோ வேற எந்த காரியம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய அந்த தலையை வெட்டி கொண்டு வச்சா அந்த தலையிலிருந்து ரத்தம் எவ்வளோ வந்திருக்கும், அந்த தலையில் இருக்கிற கண்ணு திறந்த மெனிக்கு இருக்கும், அந்த முடியோட அந்த சரீர வாசனை, இது எல்லாம் அந்த சிறு பெண் என்ன செய்யலை, பொருட்படுத்தவே இல்லை. அவள் உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை அவங்க தாய் விதைச்சு வச்சிருக்கிறா. அல்லேலூயா. இருதயம் முழுசும் ஒரு கசப்பு. அவ அதுக்கு முன்னால என்ன செஞ்சிருப்பான்னா, ஏரோது ராஜா முன்னால நடனம் ஆடுறா. எதுக்கு நடனம் ஆடுறா? எனக்கு என்ன வேணும்? யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும். ஆடி முடிச்ச உடனே ராஜா கேட்கிறார், உனக்கு என்னமா வேணும்? எவ்வளவு தங்கம் வேணாலும் கேளு, எவ்வளவு வெள்ளி வேணாலும் கேளு, என்னத்தை கேட்டுற போற பாப்போன்னு உட்கார்ந்துருந்தா அவ தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, என்ன கேட்கிறா? யோவான் ஸ்நானகனுடைய. அவ உள்ளத்துக்குள்ள எவ்வளவு விகாரமான கசப்பு உள்ள கிடந்தா ஒரு சின்ன பிள்ளையால் அந்த வார்த்தையை கேட்க பயவேர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம உள்ளத்துக்குள்ள சத்துருவானவன் பலவிதமான கசப்புகளை நமக்குள்ளவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அது ஒரு நபர் மேலையா இருக்கலாம், வாழ்க்கை மேலையா இருக்கலாம், குடும்பத்து மேலையா இருக்கலாம், நீங்க செய்யற வேலை மேல இருக்கலாம், நீங்க செய்யற வியாபாரத்து மேல இருக்கலாம். சிலர்லாம் பாருங்க, வேலை செய்வாங்க, சலிச்சுக்கிட்டே செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, வியாபாரத்தை சலிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, சலிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. என்ன பண்ணி என்ன அப்படி சொன்னா அதுல நன்மை நீங்க ருசிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க நன்மையை பார்க்கணும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு தந்த காரியத்தில் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி உண்டாகணும். என்ன உண்டாகணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகணும்? கையில தாம்பளத்துல தலைய வாங்கினவ ஒரு சின்ன பிள்ளை கிட்ட ஒரு ஆள் வெட்டுறத காமிச்சா கூட அந்த சின்ன பிள்ளைங்க கத்திட்டு என்ன செஞ்சிடும்? ஓடியே போயிடும். தூரத்தில் ஒரு ஆள் சண்டை போடுறாங்கனால சின்ன பிள்ளைங்க ஓடி ஒளிஞ்சிரும். ஆனால் இந்த சின்ன பிள்ளை கையில் தாம்பளத்தில் தலை வருது, தைரியமாக அதை வாங்கிட்டு போறா. அல்லேலூயா. தைரியமாக வாங்குறா. அம்மா கிட்ட போற வரைக்கும் அவ சத்தம் போடலை. இது தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ உள்ளத்துல யாருன்னே தெரியாத ஒரு ஆளுடைய தலையை கொண்டு வந்து கொடுத்து அவ கை காலம் நடுங்கி இந்த சின்ன பிள்ளை ஓடி இருக்கணுமா இல்லையா? ஏன் ஓடலைன்னா அவங்க அம்மா அவ இருதயத்துக்குள்ள கசப்பின் வேற வளர விட்டுருக்கிறா. இவன் சாகிறதை என் கண்ணு பார்க்கணும், இவன் அழிகிறதை என் கண்ணு பார்க்கணும், இவன் ஒண்ணு இல்லாம போறதை என் கண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வாய் தானே என்ன பேசிச்சு, நீ தானே என்ன சாபம் விட்ட, நீ தானே நான் இல்லாம போகணும்னு நினைச்ச, நீ எப்படி ஆகிறங்கிறத நான் பார்க்கணுங்கிற வெறி இந்த சின்ன பிள்ளைக்குள்ள அவ தாய் மூலமாக ஊட்டப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா.
ஊட்டப்பட்ட அந்த சாபம், ஊட்டப்பட்ட அந்த கசப்பு, இதெல்லாம் அவன் நிறைஞ்சிருந்ததுனால அவ கையில தாளத்தில் அந்த துண்டாக்கப்பட்ட தலையை வாங்கும்போது ஒரு சின்ன எள்ளின் விதையளவு கூட அவ உள்ளத்துல சலனம் இல்லாம தாயை நோக்கி நடக்கிறா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? போகும்போது கசப்பு, பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்திரீயா இருந்திருந்தா விரோதம் இருந்துச்சு எனக்கு, ஆனா இவன் சாகணும்னு நினைக்கலன்னு அவ கடைசியிலையாவது என்ன செஞ்சிருக்கணும்? கதறி இருக்கணும், அழுதுருக்கணும். எனக்கு உன்னை பிடிக்காது, உண்மைதான், உன் பேச்சு பிடிக்காது, உன் செய்கை பிடிக்காது, ஆனா நீ சாகணும்னு நான் நினைக்கல, நீ செத்ததுக்கு பிறகு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட அந்த ஸ்திரீ என்ன செய்யல, சொல்லல. ஏன்னா அவ இருதயம் முழுசும் கசப்பு நிறைந்திருந்தது. ஆமாம். இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யார் மேலையாவது நான் கசப்பு வச்சிருந்தா அந்த கசப்பு கொஞ்ச நாள்ல எனக்குள்ள இருந்து அது கசப்பின் வேர்விட்டு எனக்குள்ள படர்ந்து என் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் அந்த குறிப்பிட்ட வியாபாரத்துக்கு விரோதமாக கசப்பு இருந்துச்சுன்னா அது உங்க வியாபாரத்தை அழிச்சிரும். உங்க கையின் பிரயாசம் ஒண்ணுமே இல்லை, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கவே மாட்டேங்க, என்ன பண்ணி என்ன இப்படியே சொல்லி சொல்லி நீங்க உழைச்சிங்கன்னா எல்லாவற்றிலும் நீங்கள் சாபத்தை காண்பீர்கள். காரணம், வெளியிலிருந்து சாபம் வரல, உங்க வாயிலிருந்து அது வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவனை, மனைவிய, பிள்ளைய சலிச்சுக்கிட்டே நீங்க வாழ்ந்தீங்கன்னா இருதயத்துல கசப்பு இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் நீங்க ஜெபம் பண்ணினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்க முடியாது. இருதயத்துல கசப்பு, பிள்ளைக்காக ஜெபம். இருதயம் முழுசும் கசப்பு, மனைவிக்காக ஜெபம். இருதயம் முழுசும் பயங்கர பிச்சு கலந்த கசப்பு, கணவனுக்காக ஜெபம். கர்த்தர் எப்படி கேட்பாரு? உங்க இருதயத்தில் உங்க தாய் மேல, உங்க தகப்பன் மேல, அல்லது உங்க கணவனுடைய தாய், தகப்பனார், உங்க சொந்த பந்தம் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு நபர் மேல விரோதம் வருது அப்படின்னா அவங்கள நீங்க நல்லா விளங்கிக்கணும். இன்னைக்கு நம்ம வாஸ்தவல்ல சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்துல சொல்லி திரிகிறான். ஒருத்தன் எனக்கு விரோதமா சில காரியத்தை பேசுறான் அப்படின்னா நல்ல அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னா நான் நினைக்கணும் அவன் இன்னும் கர்த்தரை அறியல, அதனால இதை பேசுறான். தேவனை அறியாதவன் எனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அது எனக்கு விரோதமா வாய்க்கவே அதுல உறுதியா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இப்படி உறுதியா இருப்பீங்க? ஆமேன். கசப்பு இருந்துச்சுன்னா நம்ம ஜெபம் கேட்கப்பட முடியவே முடியாது. கர்த்தர் கேட்க மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துல கசப்போட ஒரு பெருங்கூட்டம் வருது, நிறைய பிரச்சனையோட வருது. ஆனாலும் இந்த காரியம் எல்லாம் இந்த யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணிட்டாங்கன்னு இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. வாசிங்க 12ஆம் வசனம். அவனுடைய சீஷர்கள் வந்து யோவான் ஸ்நானகனுடைய உடலை எடுத்து பின்பு போய் அந்த சங்கதியை என்ன பண்றாங்க? இயேசுவுக்கு சொல்றாங்க, ஐயா உமக்கு முன்பதாக ஊழியம் செய்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனை ஏரோது என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்க. முடிச்சிட்டான். தலை துண்டாயிற்று, தலை கிடைக்கல, அவனுடைய சரீரத்தை மட்டும்தான் நாங்கள் கொண்டு போய் என்ன செஞ்சோம்? ரொம்ப அழகாக இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க பாருங்க. 12வது வசனத்தில் இதோ சீஷர்கள் வந்து என்னத்தை எடுத்து, சரீரம் அப்படின்னு தான் முழுமை. இந்த தலைக்கு கீழே இருக்கிற இடத்துக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க பேரு? உடல். எல்லாம் சொல்லுங்க, என்னது? உடல். இந்த உடல் மட்டும்தான் கொடுக்கப்படுது சீஷர்களுக்கு, கொண்டு போய் அடக்கம் பண்ணிக்கன்னு. இது ரொம்ப துக்கத்தோட யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்துல சொன்ன உடனே அவர் துக்கமாகிறார், ஆவியில பயங்கர துக்கமாகிறார். 13ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும் ஏன் அவர் வனாந்தரத்துக்கு போனார் அப்படின்னா, இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே இயேசு அதை
சத்தமா வாசிங்க. பைபிள் இருக்கிறவங்க அதை பார்த்து வாசிங்க. இயேசு அதை கேட்கிறார். என்னன்னு? யோவான் ஸ்நானகனுடைய தலை என்ன செய்யப்பட்டுட்டு? யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டுட்டு அவன் மரிச்சிட்டான் அப்படின்ன உடனே இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு என்ன செய்யறாரு? படகுல ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய், அல்லேலூயா, ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் வனாந்தரத்துக்கு போறார் தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிற காலத்தில் 40 நாட்கள் பிசாசினால சோதிக்கப்படுகிறதற்கு அவர் எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசுவை அழிக்கிறதுக்கு புறப்பட்ட பிசாசை அழிக்கணுங்கிறதுக்காக இந்த யோவான் ஸ்நானகனை மேற்கொண்ட ஒரு பொல்லாத வல்லமை வனாந்தரத்தில் இருக்கிறது. அந்த வனாந்தரத்தில் இருக்கிற பொல்லாத வல்லமையை மடங்கடிக்கிறதுக்கு இயேசு வனாந்தரத்துக்கு போகிறார். அல்லேலூயா. அந்த 40 நாள் உபவாசத்து கூட்டத்தை, அந்த உபவாச நாட்களினுடைய ஆரம்பத்தில் அங்க வசனம் இப்படி சொல்லுது, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆமென். ஏன் கொண்டு போகப்பட்டாரு? பிசாசினாலே சோதிக்கப்படுகிறதற்காக. ஆமென். ஆனா இந்த முறை இயேசு வனாந்தரத்திற்கு போகிறது பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கல்ல. யோவான் ஸ்நானகனுடைய தலையை நசுக்க வேண்டும், அவனை கொல்லணும்னு சொல்லி ஏரோது குடும்பத்துக்குள்ள கிரியை செய்த ஒரு பொல்லாத வல்லமையை நசுக்கும்படி இயேசு வனாந்தரத்துக்கு புறப்படுகிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நல்லதா தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும் போது, உன் பிரச்சனைகளை சொல்லி நீ அழுகிற போது, இயேசுவே என்று நீ கதறுகிற போது, உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல என் ஆண்டவர். அவர் என்ன செய்றார் தெரியுமா? அவர் உன்னுடைய எல்லா கண்ணீரின் ஜபங்களுக்கும் பதில் தரும்படி வனாந்தரத்தில் மறைவிடத்தில் இருந்து உன்னோடு போராடுகிற சில பொல்லாத வல்லமையை அழிக்கும்படி நீ முழங்கால் படியிடுகிற போதெல்லாம் இயேசு வனாந்தரத்துக்கு புறப்படுகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்துக்கு அவர் போறார். ஆமென். When you put the kneel down, நீ முழங்கால் படியிடுகிற போது ஒரு சின்ன அறையா இருக்கலாம், அது சாதாரணமான இடமா இருக்கலாம், ஆனா உன் முழங்கால் இயேசுவை உன் போராட்டத்திற்கான சத்துருவின் இடத்திற்கு அவரை அனுப்புகிறது. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானகனுக்கு இப்படி ஒரு காரியம் சம்பவிச்சிட்டு உடனே அவர் வனாந்தரத்துக்கு போய் துக்கத்தோடு அமர்ந்திருக்க மட்டும் போகல. இருதயத்தில் இந்த துக்கம் இருந்தாலும் வனாந்தரத்திலிருந்து தன்னோடு போராடின ஒரு வல்லமை ஏரோது குடும்பத்திலிருந்து போராடி யோவான் ஸ்நானகனை அழித்து போட்டது. ஆமென். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இயேசுவினுடைய இந்த ஊழியத்து நாட்கள்ல இன்னும் கொஞ்ச காலம் யோவான் ஸ்நானகன் உயிரோடு கூட இருந்திருந்தா அந்த யூதேயா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு அதற்கு விரோதமாக எழும்புறான். உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க அவன் எழும்புறான். உன் நன்மையை தடுக்க அவன் எழும்புறான். உன் ஆசீர்வாதங்களை தடுக்க அவன் போராடுறான். அவன் போராடுகிற இடம் உனக்கு தெரியாம இருக்கலாம். உனக்கு விரோதமா போராடுகிற அவனை நிர்மூலம் பண்ணுவதற்கு கர்த்தர் வனாந்தரத்துக்கு போறாரு. அல்லேலூயா. ஏன் தனியே போனார் தெரியுமா? ஏன் தனியே போனாரு? தனியே போன அங்க அவருக்கு தெரியும், இந்த ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இதே வனாந்தரத்தில் தான் இந்த பிசாசு இயேசுவோடு போராடினான். ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். இந்த வனாந்தரத்தில் இருந்துட்டு தான் பட்டணங்களுக்குள்ளேயும் கிராமங்களுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு வியாதிய, வறுமைய, வேதனைய, பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ வனாந்தரத்துக்குள்ள இருக்கிற பிசாசை அங்கேயே அழிக்கிறதுக்கு இவர் போன உடனே ஒரு பெரும் கூட்டம் அவரை பின்பற்றி செல்லுகிறது. அல்லேலூயா. 14வது வசனத்தை கையில பைபிள் எடுத்து சத்தமா வாசிங்க. மத்தேயு 14:14 என்ன சொல்லுது? இயேசு வந்து
திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் என்ன செய்தாரா? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு பொல்லாத வல்லமை பட்டணங்களுக்குள்ள குடியிருக்கிற சிலருக்கு வியாதியை கொடுக்கிறது, சிலருக்கு வேதனையை கொடுக்கிறது, சிலருடைய சரீரத்தை அது வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த வல்லமை வனாந்தரத்துல தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச கர்த்தர் அங்கேயே அவனுக்கு சாபமணி அடிக்கிறாரு. பொல்லாத ஆவியே, இனி என் பிள்ளைகளை நீ கட்டி வைக்க முடியாது, இனி என் பிள்ளைகளை நீ பலவீனப்படுத்த முடியாது, இதோ நான் உன்னை விடுவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த வியாதியை கொண்டு கட்டி வச்சியோ அந்த வியாதிகள் நீ உருவாக்கின வனாந்தரத்திலே அவைகள் அழிய ஆரம்பிக்கிறது. அழியணும், நான் இயேசு வனாந்தரத்துக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரத்துக்குள்ள வியாதி உன்னை முடக்கி வச்சிருந்தா இன்னைக்கு யார் உங்க வீட்டுக்குள்ள வராங்களோ இல்லையோ, உங்க கூட இயேசு வரணும். வனாந்தரத்துக்குள்ள இயேசு வரணும். வனாந்தரத்துக்குள்ள சில பலவீனம் உன்னை கவ்வி கொண்டிருக்கிறதோ, வனாந்தரத்துக்குள்ள சில பொல்லாத வல்லமை உன்னை விசுவாசத்துல முடங்க பண்ணி இருக்கிறதோ, உன் ஜெப ஜீவியத்தை முடக்க பண்ணிட்டானா, உன் அந்தரங்க வாழ்க்கையில தேவனோட கூட நடக்கிற அனுபவத்தை அவன் தடை பண்ணிட்டானா, கவலைப்படாத. இட்ஸ் a right time. நீ மட்டும் வனாந்தரத்தில் இல்ல, உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. கை தட்டும் போது நல்லா தட்டி ஆமென் சொல்லணும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்க வனாந்தரத்தில் இயேசு வருவாரேயானால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க வனாந்தரத்தில் இயேசு வருவாரேயானால், உங்க வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரேயானால் உங்க வாழ்க்கை தோல்வி அடைவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை, யோவான் ஸ்நானகனுடைய இழப்பை குறித்து துக்கப்படுறதுக்கு மட்டும் நான் வனாந்தரத்துக்கு போகலப்பா, வனாந்தரத்திலிருந்து ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவன் வீழ்த்தினது, அவன் அறுத்து கொன்னது, அவன் வெட்டி கொன்னது ஒரு ஊழியக்காரனை. ஆமென். ஆனா இயேசு எத்தனை பேரை விடுதலையாக்கினார்? 14வது வசனத்துல வாசிங்க வேகமா. மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இழப்பு வருதுன்னா ஒரு பெரிய பெருக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு மரணத்தை பிசாசு கொண்டு வரான்னா திரளான ஒரு விடுதலை நமக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். உன் ஜீவியத்தில் ஒரு இழப்பை சத்துரு கொண்டு வந்தா திரளான நன்மையை கர்த்தர் உனக்கு தர போகிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்? ஹல்லேலூயா. இயேசு வனாந்தரத்திற்கு போய் அங்க துக்கம் கொண்டாட மட்டும் போல விடுவிக்க போறார். ஆமென். ஆனா இந்த கூட்டம் எத்தனை பேர் அங்க விடுதலையாக்கப்படுறாங்க பாருங்க. அவர்களில் அவர்கள் மேல மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை என்ன ஆக்கினார்? அந்த வியாதியை கொடுத்தது சாப்பிட்ட சாப்பாடோ வேற ஏதோ இன்ஃபெக்ஷனோ அல்ல. இந்த வியாதியை கொடுத்தது யாரு? இந்த வனாந்தரத்தில் கிடக்கிற ஒரு பொல்லாத வல்லமை. அல்லேலூயா. இந்த பொல்லாத வல்லமை இங்க வனாந்தரத்தில் ஒளிஞ்சு கிடக்குது. அந்த வனாந்தரத்துக்குள்ளேயே ஜனங்களை வர வச்சு அங்கேயே கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல நீ வாழக்கூடாது, எந்த இடத்துல நீ வியாபாரம் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நீ உயரக்கூடாதுன்னு இருக்கிறியோ, எந்த இடத்துல சத்துரு உனக்கு விரோதமா சில காரியத்தை செய்தானோ அங்கதான் கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு, அங்கதான் கர்த்தர் உன்னை வாழ வைக்க போறாரு. அந்த இடத்துல நீங்க தான் உறுதியா நிக்கணும். ஆமென். அங்க நீங்க தான் உறுதியா நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வனாந்தரத்திலிருந்து போராடின வல்லமையை பார்த்து இயேசு ஓடல, வனாந்தரத்துக்குள்ள அவரே போறாரு.
ஆமென் சொல்லுங்க. இந்த முறை இயேசு தனியே உள்ள போகும்போது அவர் போய் மறுபடியும் பிசாசான சோதிக்கப்படுறதுக்கு போகல. அவர் இந்த முறை பிசாசை ஜெயிக்க போகிறார். அவன் போட்டு வச்சிருக்கிற கொடுத்திருக்கிற சில வியாதியின் வல்லமைகளை அழிக்கும்படி உள்ள போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க? 5000 புருஷர்கள் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாங்க? எவ்வளவு பேரு? ஆமா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 21ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய எத்தனை பேரு? பிள்ளைகள் ஸ்திரீகள் இல்லாம எத்தனை பேரு? 5000 புருஷர்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 5000 புருஷருக்கு ஒரு மனைவி போட்டா கூட எத்தனை மனைவி? குருன்னு பார்க்காதீங்க. எத்தனை மனைவி? 5000 பேருக்கு ஒரு மனைவின்னு போட்டாலும் எத்தனை மனைவி? அப்போ எத்தாச்சு? இந்த ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு பிள்ளை 5000 பேருக்கு இருந்தால் கூட எத்தனை ஆச்சு? சத்தமாக சொல்லுங்க. ஒருவேளை எல்லாருக்குமே 2 பிள்ளை இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? ஆனால் உங்கள் நல்ல காலம் அவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தையோடு அவங்க நிறுத்துறது இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சே பாருங்க, நம்முடைய முந்தின ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 9 பேர். எவ்வளோ பேர்? ஆமாம், எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா ஃபேமிலி பார்த்தா தலை சுற்றிடும். எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நின்னாங்க, ஒரு ஊரே வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், 140 பேர். அங்கே கேமராலே கவர் ஆக மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா கவனிங்க, அவருக்கு 14 பிள்ளைங்க. எவ்வளவு? 14 பசங்க, 4 பிள்ளைங்க. எத்தனை அப்போ மொத்தம்? 18 பேர். எல்லாரும் ஒவ்வொரு மனைவி புருஷனோட வந்து ஒவ்வொரு பிள்ளையோட வந்தாலே ஒரு முக்கியமாக ஒரு டவுன் பஸ் பத்தாது. அவ்வளோ பெருக்கம் சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாங்க முன்னால். ஆனால் இப்போ கவனிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் 5000 புருஷர்கள் மனைவியோட பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 20000த்துக்கு மேலன்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ 20000 பேரும் இந்த மலை பிரசங்கத்தை கேட்டு இந்த வனாந்திரத்தில் வந்து தேவனுடைய வல்லமையான பிரசங்கத்தை கேட்டுட்டு சுகத்தை பெற்றுட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆயிட்டு? சத்தமா சொல்லுங்க. இருட்டிட்டு. அப்படிதானே? வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம் என்னங்க சொல்லுது? மத்தேயு 14:15. கையில பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா வாசிங்க. என்ன ஆன போது? சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து, இது வனாந்தரமான இடம், என்னாச்சு? நேரம் ஆச்சு, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் என்ன பண்ணட்டு? தங்களுக்கு கொள்ளும்படி அவர்கள் என்ன செய்யுங்க? இங்கிருந்து எப்படியே கிராமத்தில் போய் இருக்கிற சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டில் வீட்டுக்கு போட்டோம், அனுப்பிடுங்கன்னு சீஷர்கள் வந்து சொல்லும்போது இயேசு சொல்றாரு 16ஆம் வசனத்தில், அவர்கள் என்ன செய்ய வேண்டுவதில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்களை பார்த்து, நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், இனி அவ்வளவுதான், இனி முன்னேற முடியாது, இனி வாழ்க்கை இல்லை, இனி வருமானம் இல்லை, இனி உயர்வு இல்லை, இனி மேன்மை இல்லை, இனி திட்டம் போடுறதுக்கு வழி இல்லை, இனி எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்லாத. நீ அந்த வனாந்திரத்திலிருந்து போக வேண்டுவது இல்லை. ஏன்னா உன் தேவையை சந்திக்கிறதுக்கு இயேசு வனாந்திரத்தில் வந்திருக்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. He is on the wilderness. Amen. வனாந்தரத்தில் அவர் உன்னோட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வனாந்தரத்தில் நீ போக வேண்டாம். நான் இல்லைன்னா நீ வனாந்தரத்திலிருந்து வேக வேகமாக நடந்து கிராமத்தில் போய் சாப்பாடு கேட்கணும். ஆனால் நான் இருக்கும்போது நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். நீ இருக்கிறது வனாந்தரமாக இருக்கலாம். ஆமென். நிம்மதி இல்லாத இடமா இருக்கலாம், சமாதானம் இல்லாத இடமா இருக்கலாம். ஆனால் யார் இருக்காங்களோ இல்லையோ, உங்க கூட யார் இருக்கணும்? பக்கத்தில் கை விடுத்து சொல்லுங்க, உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கணும்? அல்லேலூயா. உலகத்தில் உள்ள மனுஷன் இருக்கணும்னு நினைக்க வாய் வரமுண்டங்க.
சொந்தக்காரன் போன் எடுக்கலைன்னா உங்கள் மூஞ்சியெல்லாம் எத்தனை முழத்துக்கு போகுது? 3 முழத்துக்கு போகுது. எங்கள் மச்சாண்டாரு போனு. ஆமாம், செத்தாலே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவனா சோறு போடுறான். யார் சோறு போடுறா உனக்கு? கர்த்தர் சோறு போடுறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஃபோன்லேயே வாழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்துட்டு அவங்க இவங்க 2 நேரம் கூப்பிட்டுட்டேன், 5 நேரம் கூப்பிட்டுட்டேன், என் ஃபோன் அவங்க என்ன செய்யலை. உடனே இருதயத்தில் அவ்வளவு அங்கலாய்ப்பு. நீங்கள்லாம் 35 வருஷத்துக்கு மேலே பிறந்திருந்தீங்கன்னா ஃபோனை பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை? அப்படி தானே? 35 வருஷத்துக்கு முன்னால் தூரத்தில் இருக்கிற ஒருத்தங்களை சந்திக்கணும், பேசணும்னா, அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கிலீஷில் அதுக்கு பேர் இன்லேண்ட் லெட்டர்மாங்க. தமிழில் அதுக்கு என்னது? ப்ளூ கலரில் இருக்கும்ல, என்னது? உங்கள்கிட்ட கேட்டேன் பாருங்க, சினிமா பேரை கேட்டால் இந்நேரம் டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த இன்லேண்ட் லெட்டருக்கு தமிழ் என்னையா? அஞ்சல் லெட்டர் மஞ்சள் கலரில் இருக்கும்ல, இந்த ப்ளூ கலரில் இருக்கும் ஒரு லெட்டர். எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? எதாவது எழுதியிருக்கீங்களா? நான் எழுதியிருக்கிறேன் நிறைய லெட்ரு. நான் லெட்டர் எதுக்கு எழுதுன்னு தெரியுமா? நல்லா கவனிச்சிங்க, அதை சொல்லிடணும்ல, எடிட் பண்ணி வேறு மாதிரி போட்டுருவாங்க. லெட்டர் எதுக்கு எழுதுனேன்னா, அந்த டைமில் எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் ஃபோன் கிடையாது. நான் சொல்கிறது 93 94 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் ஒரு கால், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு காலுக்கு 4 ரூபாயோ 3 ரூபாயோ நினைக்கிறேன். ஒரு எஸ்டிடி கால் பண்ணணும் அப்படின்னா. அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பருக்கு கம்மியான காசு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எஸ்டிடி கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் மட்டும் போட்டால் ஃபோன் போகாது. எஸ்டிடி கோட் போட்டு அந்த நம்பர் போடணும். அப்படி போட்டு பேசுனா எப்படி ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் 10 ரூபாய்க்கு மேலே காசு வந்துடும். அதனால் யார் அதை விரும்பி செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, போஸ்ட் மாஸ்டர்லாம் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டரை போஸ்ட் பண்ணலாம். அந்த யாரும் தான் எழுதுறதை படிக்கக்கூடாது அப்படின்னா அந்த ப்ளூ லெட்டரில் எழுதி அதை போஸ்ட் பண்ண நல்ல பசை போட்டு ஒட்டி அனுப்புவாங்க. அந்த லெட்டரை கிழிக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும். இப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. லெட்டர் போகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகிடும், சில நாள் 5 நாள் கூட ஆகும். ஏன்னா அந்த லெட்டரை ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து அப்படி பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கரெக்டாக போய் சேர்ந்துடும். ரொம்ப அவசரமாக நீங்கள் பேசணும், ரொம்ப ஆபத்து, ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவசரமான செய்தி சொல்லணும்னா அப்போ ஒரு வசதி இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் டெலகிராம்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு பேர் தந்தி அடிக்கிறதும்பாங்க. அப்படி இருந்த காலகட்டம். அப்போது கவனிங்க, வனாந்திரத்தில் இந்த கூட்டம் இருக்கிறாங்க. வனாந்திரத்தில் இருக்கிறவங்க போய் சாப்பாடு வாங்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. 15ஆவது வசனம் சொல்லுது, சாயங்காலமான போது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த சாயங்காலம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் என்ன ஆகுது? குறைவுபடுது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. வெளிச்சம் குறைவுபடுது அப்படின்னாலே அங்க என்ன குறைவுபட ஆரம்பிக்குது? ஆகாரம் குறைவுபடுது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்ன குறைவுபடுது? இப்போ பசி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? கர்த்தர் அந்தகாரமான நேரத்தில் என்னை கைவிட்டு விடுவாரோ, நான் கைவிடப்படுவேனோ அப்படின்னு பல நேரத்தில் நம்ம நினைச்சிடறோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சாயங்காலம் ஆகும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அவர்களை பார்த்து 16ஆவது வசனத்தில் சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் என்ன செய்ய வேண்டுவதில்லை. சீஷர்களுடைய திட்டம் என்ன? அவங்க போனோம், வேகமாக போய் கிராமத்துக்கு போகணும், கிராமத்தில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். அது அவங்க திட்டம். இது மாம்சத்தில் வர்ற திட்டம். ஆனால் கர்த்தர் இன்னொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இல்லை, அவங்க கிராமத்தில் சாப்பிட வேண்டியவங்க அல்ல, இங்கேயே வனாந்திரத்தில் புல்வெளியில் அவர்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தமாக போகிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த விருந்து சாதாரணமானதல்ல, இந்த விருந்தை நான் உனக்கு கொடுக்க போறேன்றார். ஆமென். அப்ப சொல்றாங்க, இவ்வளவு பெரிய 20,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சது போக ஒரு பையன் மட்டும் கொஞ்சமா வச்சிருக்கிறான், சாப்பிடாம பத்திரமா வச்சிருக்கிறான். எத்தனை அப்போ? பைபிள் படிச்சாதான் வாயில வரும். எத்தனை அப்போ? 5 அப்போ. எத்தனை மீன்? 2 மீன். இந்த 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. இதை தவிர எதுவுமே இங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒண்ணு இல்லாம இருந்தாலே நிறைய செய்வேன். இப்ப நீ 5 மீனும் 2 அப்பம் வச்சிருக்கிற, அதை விட செய்வேன். அப்படி கொண்டாங்கிறார். ஆமே. அந்த இடத்துல அந்த சின்ன பையன் ஒருத்தன் வச்சிருக்கிறான். அந்த இடத்துல உங்களை நீங்க பொருத்தி பார்க்கணும். இப்ப கவனிங்க நல்லா. இங்க இருக்கிற ஆள்கள்ட்டெல்லாம்
உங்கள்கிட்ட ஒரே ஒரு மத்தியானம் ஒரே ஒரு பிரியாணி வச்சுருக்கீங்க. மத்தியானம் பாஸ்டர் கேட்குறாரு, மற்றவங்களை சொன்னால் கோவம் வந்துடும், என்னை சொல்கிறேன் நான், ஏம்மா கொஞ்சம் பசிக்குதுமா அப்படின்னா, பாஸ்டர் நான் கஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கினேன், சத்தியமாக என்னால் கொடுக்க, ஏன்னா நான் என்ன பசியில் இருக்கிறேன். கரெக்டாக சொல்கிறீங்களே, எல்லா வாயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, விளங்காத இருதயம். ஆமென். என்ன பசியில் இருக்கிற? இப்போ பசியில் இருக்கிற ஒரு மனுஷனால தனக்கு மட்டுமே வைத்திருக்கிற கொஞ்சம் உணவை இன்னொருத்தருக்கு கொடுக்க மனசு வராதுல்ல. ஆனால் அந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஏசு கேட்குற, இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சார்ல அவரு, அந்த போதகர், அவர் ஒரு அற்புதம் செய்ய போறாருன்னு யாருக்கு விளங்குச்சோ இல்லையோ, இந்த சின்ன பையனுக்கு விளங்கிட்டு, இவ்வளவு பேர் நடக்க முடியாதவங்கள 5 பேர் சேர்ந்து படுக்கையில் கிடந்த நிறைய பேரை வனாந்தரத்தில் தூக்கிட்டு வந்தவங்கள இந்த சின்ன பையன் பார்க்குறான். 5 பேர் தூக்கிட்டு வந்தவங்க, 10 பேர் தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் இப்போ எழும்பி நடக்கிறாங்க, ஓடுறாங்க, நல்ல ஆரோக்கியமாயிட்டாங்க. இந்த அற்புதத்தை எல்லாம் செய்த இயேசுவால என்கிட்ட இருக்கிற இந்த அப்பத்தையும் மீனையும் வச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர முடியும். கைதட்டி தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். அவனுக்கு விளங்கிட்டு, அதனால தான் அவன் என்ன சொன்னான், இந்த அப்பத்தை கேட்கும் போது, மீனை கேட்கும் போது அவன் தடை பண்ணவே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் சந்நிதியில விதைக்கிற காணிக்கைகள் என்பது, விதைக்கிற தசம பாகங்கள் என்பது இந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி தான். ஆமென். அங்க உள்ள தேவனுக்கு சமர்ப்பிக்கும் போது ஒரு சின்ன தொகையா உங்களுக்கு தென்படலாம். இதை வச்சு தான் நீங்க வீடையே கட்ட போறேன், சில பேர் இதை வச்சு தான் நான் வாடகையே கட்ட போறேன். ஆனா அந்த குறிப்பிட்ட தசம பாகத்துக்குள்ளதான் அடுத்த மாதத்திற்கான உயர்வுக்கான வழிகள் ஒளிந்து கிடக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தசமபாகம் என்பது எனக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகள்ல 10ல் ஒரு பகுதியை எடுத்து எனக்கு இஷ்டப்படுகிறவைகளை செலவு செய்வதல்ல, அதை முழுமையாக நான் தேவனுக்கு செலுத்தணும். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2-3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தசமபாகம் கர்த்தருக்குரியது. இது யாருக்குரியது? அதை எனக்கு இஷ்டமானபடி நான் செலவு பண்ண கூடாது. இந்த சின்ன பையன் இவன் நினைச்சிருந்தா, இவன் யாருக்கும் காண்பிக்காம அந்த 5 அப்பத்தை இவனே ஒளிச்சு வச்சு படக்குன்னு அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? பசியில சொல்லுங்க சாப்பிட்டு இருக்கலாம். 2 மீனை சாப்பிட்டுட்டு முள்ள மட்டும் இப்படி ஆட்டிக்கிட்டு, இதுதான் இருக்குது, இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற கேஸ் இங்க நிறைய இருக்குது. ஆமே பாஸ்டர் 10 ரூபா தான் இருக்குது. ஆமே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காணிக்கு கொடுக்கும்போது அந்த 500 ரூபா நோட்டை 100 ரூபா தாள் இப்படி விரிச்சு வச்சு கொடுப்பாங்க. பாருங்க நான் கொடுக்க போறேன், போட போறேன். நோ, அதுக்கு தான் பாருங்க ஆண்டவர் சொன்னாரு, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, வலது கை கொடுக்கிறது அப்படின்னா எவ்வளவு கவனமா நம்ம கொடுக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க. எத்தனை 1000 இருந்தாலும் அதை ஒரு பேப்பர்ல கவர்ல வச்சு அப்படி சுருட்டி அப்படி கொடுக்கணும், கர்த்தருக்காக கொடுக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க. அப்படி நான் கொடுக்கறதுனால தான் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கிட்டையும் நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஆமே நீங்க உலகத்தில் உள்ளவன் மறந்துடுவான். நீங்க 5 மாசத்துக்கு முன்னாடி செஞ்ச உதவியை மனுஷன் என்ன பண்ணிடுவான்? எல்லாரும் மறந்துடுவாங்க, யாருனாலும் மறந்துடுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எழுதப்பட்டதே. ஆமென் சொல்லுங்க. உங்க கஷ்டத்துக்கு நடுவில் நீங்க 100 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கலாம், அந்த 100 ரூபாயை நீங்க கூட மறந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அல்லேலூயா. இந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் என்ன செய்யறான்? கொடுத்த உடனே அதுல சாப்பிட்டு திருப்தியானவங்க எத்தனை பேர்? வாசிங்க வேகமா. இதோ அவைகளை என்னிடத்துல, 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, அவைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றால், அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்துல கொடுக்கிறார். சீஷர்கள் ஜனங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நிறைய பேருக்கு வருமானத்தில் பெருக்கம் இல்லை அப்படின்னா, தசமபாகம் விதைக்கப்படும் போதுதான் கர்த்தர் அதை தேவனிடத்தில் கொண்டு போய் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்துக்கு முழுசா அது சேரும். ஆமென் சொல்லுங்க.
தசம பாகத்தை தாண்டி நீங்க ஏதாவது செய்யணும் விரும்புனீங்கன்னா தசம பாகம் செலுத்திட்டு மீதி இருக்கிறதுல நீங்க கர்த்தருக்காக செய்யுங்க. ஆமென். அதை நீங்க செய்யும் போதுதான் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதுக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது சுகந்த வாசனையான பலி. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன காரியத்தை கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது, சின்ன காணிக்கை கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் அதை தம்முடைய கரங்களில் எடுத்து பிதாவை நோக்கி என்ன செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை என்ன செய்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்கிறாரு? நீங்க விதைக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஆமென். கவனிங்க, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 20,000 பேரும் இந்த வனாந்தரத்தில் எதுக்கு வந்திருக்காங்க? நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு வந்தவங்க 20,000 பேர் அங்கே சீசர்களாக வந்தாங்களா? இல்லை. இந்த வனாந்தரத்தில் சுகமானவங்க எல்லாம் ஆண்டவரே நானும் உங்கள் சீசனாக மாறணும்னு வந்தாங்களா? கிடையாது. சுகத்தை எதிர்பார்க்கிறவன், விடுதலை எதிர்பார்க்கிறவன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தவன், எளிமை நடக்கணும், அது நடக்கணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், அந்த வியாதி சுகமாகணும், இந்த வியாதி நடக்கணும், எனக்கு சுகமாகணும், என் காய்ச்சல் போகணும், அது போகணும், இதுக்காக வந்தவன், நன்மை வேணும்னு வந்தவன் ஒரு ஆளும் இயேசுவை பின்பற்றி வர முடியலை. ஆமென். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தருடைய ஐக்கியத்தை மட்டும் எதிர்பார்த்த ஒரு 12 பேரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தின் பாதையில் தாண்டி இயேசுவோட நீ பயணிக்கணும்னா தேவையை தேடி கர்த்தரை நோக்காதீங்க, கர்த்தரையே நீங்க தேட ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும். ஆனா நம்ம கர்த்தரை தேடும் போது ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன்ப்பா, ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா, எனக்கு இது ஆசீர்வாதமா அப்படிங்கும் போதே நான் கர்த்தரை சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லிருங்க. வந்துட்டுல வாய் வரைக்கும் காலையில் சாப்பிட்ட மீன் குழம்பு விரும்பிட்டங்கோ. சத்தமா சொல்லுங்க. என்ன இது ஆண்டவரே, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், எனக்கு இந்த வீட்டை கட்டித்தாங்க. நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், எனக்கு நல்ல ஒரு சுண்டுனா ரத்தம் வர மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு மனைவியா தாங்க. அது நடக்கவே நடக்காது ராசா. எப்போ தெரியுமா நடக்கும்? நீ கர்த்தரை தேடும் போது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இவங்க அந்த 12 சீஷர்கள் அற்புதத்தை தேடலை, அப்பத்தை தேடலை, மீனை தேடலை, ஆசீர்வாதத்தை தேடலை, விடுதலையை தேடலை. இவங்க 12 பேர் யாரை தேடினாங்க? இயேசுவை தேடினாங்க. சத்தமா சொல்லுங்க, எதை தேடினாங்க? இயேசுவை தேடினாங்க. ஆமென். வனாந்தரத்தில் அற்புதத்தை பெற்ற ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பய கூட இயேசுவே நீர் எனக்கு அற்புதம் செய்ததுனால நான் உம்மை பின்பற்றுவேன் ஒருத்தன் கூட வரல. ஏன்னா அவன் எல்லாம் எதுக்கு வந்தான்? அற்புதத்துக்கு வந்தான், விடுதலைக்கு வந்தான். ஆனா ஒரு கூட்டம் அவர் பக்கத்துல இருக்கு, அந்த கூட்டத்துக்கிட்ட தான் அற்புதத்தையே கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிச்ச அப்பத்தையும் மீனையும் எடுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? எங்க சத்தமா சொல்லுங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்துல. கவனிங்க, இங்கதான் மிராக்கிள் நடக்குது. இயேசு பிட்ட அப்பம் எத்தனை அப்பம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5 அப்பத்தை தான் அவர் என்ன பண்ணாரு? பிட்டார். ஆனா 20,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. 12 கூடைய கையில கொடுத்து சொன்னாரு, இங்க பார் அற்புதம் நடக்கும், தைரியமா போ, எத்தனை பேரை நீ பார்க்கறியோ அத்தனை பேருக்கு நீ அள்ளி அள்ளி கொடு, எவ்வளவு கேட்கறானோ அவ்வளவு கொடு. அவ்வளவு நீ கொடுத்து முடிகிற வரைக்கும் இந்த அப்பம் என்ன செய்யாது. இப்ப சத்தமா சொல்லுங்க, அற்புதம் செய்தது ஆசீர்வதிச்சது கர்த்தர், ஆனா அற்புதத்தை செய்ய வச்சு காமிச்சது யாரு? சீஷர்கள். சத்தமா சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? நீ அற்புதத்தை பெறுவதற்காகவே இயேசுவை தேடுறவனா இருக்காது, உன் மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்னு விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். See, you are seeking the miracles. நீ அற்புதத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீ அப்பத்தை சாப்பிட்டுட்டு போக வந்த ஆள் இல்லப்பா, உன் கையில ஒரு வல்லமை இருக்கு. உன் கையில கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச தாளந்தை நீ பயன்படுத்தினா உன் கையிலிருந்து பிடிக்கப்படுகிற அப்பம் 20,000த்திற்கும் அதிகமான ஜனங்களை சந்திக்கிறதுக்கு போதுமான உணவை உன் கையிலிருந்து கர்த்தர் கொண்டு வர முடியும். கை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென்.
இயேசு ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். ஆமென். He just blessed it. ஆமென். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அற்புதத்தை செஞ்சது யாரு? சீஷர்கள் செஞ்ச அற்புதம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்டார்ட் ஆகலை, இங்கே ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆமென். இங்கே ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நம்பி சின்ன வேலை கொடுத்துருக்கிறாரா? 10,000 ரூபா தான் சம்பளம் பாஸ்டர், 15,000 ரூபா தான் சம்பளம், சின்ன வருமானம், சின்ன வீடு, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சின்ன இடத்துல, அந்த சின்ன வாகனத்தில், அந்த சின்ன வருமானத்தில் தான் கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். உன்னை பெரிய ஜாதியாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். நீ பயங்கரமா உழைச்சு நீ நீர் ஓடுவீங்க, நல்ல சளியை சிந்தி பக்கத்தில் பாஸ்டர் என்ன இருப்பார், அவர் ஜிப்பால் வச்சு விட்டுருவீங்க. நானும் தெரியாமல் இங்கே வரைக்கும் நான் கொண்டு வரணும். ஆமாம். ஆனால் எல்லாம் நின்று எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் வாயில் சொல்கிற ஒரு நிலைமை வரும் பாருங்க. அந்த நிலைமையிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார்னா முடிக்கும் போது உங்கள் வாயில் வரும், இந்த வீட்டை கட்டி தந்தது. ஆமாம். உங்கள் கண் எங்கே போகும்? அப்போ உங்கள் வாய் என்ன சொல்லுது? பாஸ்டரு பாஸ்டரு கஷ்டப்பட்டு லோனு போட்டேன் பாஸ்டரு அப்படி சொல்லாது வாய். இது கர்த்தர் தான் எனக்கு கட்டி தந்தார், கர்த்தர் தான் எனக்கு மனைவியை தந்தார், கர்த்தர் தான் எனக்கு பிள்ளைய தந்தாரு, கர்த்தர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தாரு, கர்த்தர் தான் எனக்கு மேன்மையை தந்தாரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால உங்க வாழ்க்கையில சில பயங்கர வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னாலே அந்த இடத்துல அப்பம் வந்தது, அப்பம் எல்லாரும் சாப்பிட்டதெல்லாம் தியானிக்காதீங்க. வளர்ந்த விசுவாசி எதை பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவரே, அந்த சீஷர்கள் கையில் அப்பம் பிக்கும் போது தேவை முடிகிற வரைக்கும் அப்பம் வந்துகிட்டு இருந்தது போல என் கரத்தையும் நீர் ஆசீர்வதியும், என் கரத்தை நீர் ஆசீர்வதியும். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு என்ன ஆனாங்க? என்ன ஆனாங்க? 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம் மத்தேயு 14:20 என்ன சொல்லுது? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் என்ன ஆனார்கள்? வனாந்திரத்தில் கிராமத்துக்கு போய் சாப்பாடு இருக்குமோ தெரியலையே, சாயங்காலம் ஆயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வனாந்திரத்துக்குள்ளேயே ஆண்டவர் சீஷர்களை வச்சு சர்வ் பண்ணுறாரு. 20,000க்கும் அதிகமான பேர் சாப்பிட்டுட்டு, ஏங்க உப்பு பத்தல, ஏங்க கொஞ்சம் தண்ணி பத்தல, இந்த மீன் கொஞ்சம் வேகலை அப்படின்லாம் எந்த வாய் என்ன செய்யலை? எல்லா வாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா மீன். ஏன் சத்தமாக சொல்லுங்க. ஏன் அந்த பையன் அவிச்சு கொண்டு வந்தது 2 மீன். ஆமைன்னு சொல்லுங்க. ஆனா பரலோகத்தில் அவிக்கப்பட்ட மீன் இந்த 20,000த்திற்கு அதிகமான பேருக்கு சர்வ் பண்ணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 20,000 பேருக்கு மீன் எடுக்கணும்னா எத்தனை கிலோ எடுக்கணும் தெரியுமா? சமுத்திரத்தில் பாதியை காலி பண்ணணும். அப்படி தானே? உண்மையா இல்லையா? மீன் மார்க்கெட்லாம் பத்தாது. உண்மையா இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு 2 கிலோ தேவைப்படுது. அப்படி தானே? மீன் சாப்பிட்றவங்கெல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க. நாங்கள்லாம் ஒன்லி ஆபிரகாமின் சந்ததி, அதனால ஆபிரகாமை தான் சாப்பிடுவோம் அப்படிங்களா? ஆமேன். கவனிங்க, ஒரு குடும்பத்துக்கே 1 கிலோ கறி 2 கிலோ கறி தேவைப்படுதுன்னா 20,000த்துக்கு அதிகமான ஆட்களை போஷிக்கிறதுக்கு மீனை கர்த்தர் வனாந்தரத்திலேயே கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை 20ஆம் வசனம். எல்லாரும் சாப்பிட்டு என்ன ஆனார்கள்? அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு என்ன ஆனார்கள்? மீதியான துணிக்கைகளை எத்தனை நிறைய கூடையில் எடுக்கிறாங்க? எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? இது ஏன் இது பிடிக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான்னா அவன் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற கூடையில் குறையில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் கடன் பாரத்தில் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றவங்கள ஆசீர்வாதத்தை பாரமாக சுமக்கிற காலம் இந்த 2026 உனக்கு பிறக்க போகுது. கை தட்டி தான் ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 2026 கடன் பாரம் அல்ல, ஆசீர்வாதம் உனக்கு பாரமா இருக்க போகுது. பாஸ்டர் பீரோவுக்குள்ள பணம் வைக்க இடம் இல்லை, அதனால இந்த 2 கட்டை காணிக்கையா வச்சுக்கிடுங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆமைன்னு சொல்லாததுக்கெல்லாம் ஒண்ணுமே வராது பாரு. ஆமென். இந்த 2 கத்தையை எப்படி வச்சுக்கிடுங்க? ஆமேனே சொல்ல வாய் வர மாட்டாங்க. நீங்களாம் கொடுப்பீங்க. ஆமேன்.
நான் எனக்கு வந்துருச்சுன்னாங்க ஐயா, எல்லாமே என்ன பண்ணி போடுவேன். அந்த வாய் ஒரு 10 பைசா செய்யாது. ஆமே, நம்ம தான் எதை வாங்கி கொடுக்கணும். இருக்கிறதுல கத்தருக்கா செய்யுங்க. ஆமே, ஏன் 10 ரூபா தான் இருக்கு, 5 ரூபா கத்தருக்கு நான் கொடுக்குறேன், அதுதான் கத்தர் பார்க்குறார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ₹1,00,000 வந்ததுக்கப்புறம் லட்சமாக கொட்டுறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ கத்தர் எதை பார்க்குறார் தெரியுமா? உங்கள் இருதயத்தை பார்க்குறார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போது 2 கட்டு கத்தருக்காக கொடுக்கணும்னா ஆமேன் அப்படி சொல்லணும். ஆமேன். நான் விசுவாசி இருந்ததுன்னா ஆமேன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய பேருக்கு வாய் வரமுண்டுங்க. ஹல்லேலூயா. கத்தர் எப்போ தெரியுமா நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுது, 12 கூட நிறைய மீதியான துணிக்கை எடுத்தாங்க. ஆமே, 2026 கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு, நீ இதுவரையிலும் காணாத ஒரு திருப்தியை கத்தர் உனக்கு கொடுக்க போறார். உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு கத்தருடைய ஆவியான சொல்ற வார்த்தை, கத்தர் தருகிற நன்மைகளை தேடாத, கத்தரை தேட பழகு. கத்தரை தேட பழகு. கத்தர் தர்ற அற்புதத்தை தேடாதீங்க. கத்தர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு என்ன செய்வார், எனக்கு என்ன தருவார். நோ 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 நோ, கத்தரை தேடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கத்தரை தேடிட்டா ஒரு குறை கூட அந்த மனுஷனுக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நன்மை வேணும்னா சத்தியத்தில் தேடணும். ஆமென். ரொம்ப இருதயம் பாரமாக இருந்ததுன்னா பைபிளை படிக்கணும். ஆமென். உட்காந்து யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ரீல்ஸ் பார்த்தா இருதயத்தில் பயங்கர கலக்கம் வரும். ஆமென். ஆமாம், சமீபத்தில் ஒரு ஆய்வு படித்தேன். ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதாம். ஆமென். சில ஆளுகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே கவனிக்கவே, ஆமாம் 2 மணி நேரத்துக்கு கவனிக்க முடியாது. ஆனால் ஊர் உலகத்தில் சுற்றி பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்னா 10 மணி நேரமும் அப்படியே கவனிச்சுட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது அப்போ முடியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சினிமா தேட்டரில் போய் 4 மணி நேரம் சினிமா ஓடிச்சுனாலும் 4 மணி நேரமும் வச்ச கண்ணு வாங்காமல் என்ன செய்யும் சொல்லுங்க? அப்பெல்லாம் இவங்களுக்கு டயர்டு வராது, சிந்தை செதறாது, அப்பெல்லாம் நினைவுகள்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த பொல்லாத பேய்க்கு பிரசங்கம் கேட்டால் மட்டும் சிந்தை என்ன பண்ணுதான் சொல்லுங்க? சீக்கிரம் முடியுங்க பாஸ்டருங்க, எங்களுக்கு நான் வேகமாக போகணும், 1 மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு சிந்தனை என்ன செய்ய மாட்டாங்க. உன் சிந்தனையில் என்ன இருக்குது? பேய் இருக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நல்ல கவனிங்க. என் கைகளுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, எனக்கு நன்மை வேணும் அப்படின்னா, இந்த 20,000ற்கு அதிகமான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் கர்த்தர் கொடுக்கிற நன்மையை தேடினாங்க. ஆனால் அந்த 12 கூட நிறைய வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் அப்பத்தை தேடலை, நன்மையை தேடலை, கர்த்தரை தேடினார்கள். ஹல்லேலூயா. அவன்தான் சீஷன். ஆமென் சொல்லுங்க. நீங்க சீஷனா இருக்கணுமே ஒழிய கர்த்தரை தேடுகிற, நன்மைக்காக கர்த்தரை தேடுற கூட்டமா இருக்க நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை தேடணும்? யாரை தேடணும்? ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரை தேடுனீங்கன்னா அவர் உங்களோட இருப்பாரு. கண்ணை மூடி கை உயர்த்தி சொல்லுங்க. அவரோட இருந்துட்டீங்கன்னா அவரோட இருக்கிற அந்த அனுபவம் இன்பமானது. சொல்லுங்க சத்தமா. அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது பேரின்பம். அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். கைதட்டி அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். அல்லேலூயா. ஆமென்.
20,000 பேரு அப்பம் கிடைச்சா போதும், நன்மை கிடைச்சா போதும், வியாதி சுகமானா போதும், என் பிள்ளை என் பையன் அவங்க படுக்கையிலிருந்து எழும்புனா போதும்னு எதிர்பார்த்து வந்தாங்க. அந்த 12 பேரு என்ன எதிர்பார்த்து வந்தாங்க தெரியுமா? ஆனா ஆண்டவரே, எனக்கு எது இருக்கோ இல்லையோ நீங்க போதும் ஆண்டவரே. எல்லாம் எளிமை நின்று சொல்லலாம் அந்த வார்த்தையை. எல்லாம் எளிமை நின்று கை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 காங்காவே போடுங்க. ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது. கைதட்டி சொல்லலாமா? அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது. அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். அழிந்து போகும் உலக வாழ்வில் ஆறுதல் எனக்கு நீர்தானையா. அழிந்து போகும் உலக வாழ்வில் ஆறுதல் எனக்கு நீர்தானையா. பகைவர் என்னை நெருங்க விடாமல், என்னை நெருங்க விடாமல், கரத்தால் என்னை காத்தீரையா. கரத்தால் என்னை காத்தீரையா. தேவனே என் இயேசுவே, தேவனே இயேசுவே. அப்பாவும் சமூகம் எப்போதும் உம்மோடு இருப்பது. கைத்தட்டி சொல்லுங்க. அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது. ஓ, அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது. மிகுந்த பேரின்பம். அப்பாவும் சமூகம் எப்போதும் ஆனந்தம், உம்மோடு இருப்பது மிகுந்த பேரின்பம். எல்லாம் அப்படி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் 4 பேரை முழங்கால் படியிடுங்க கர்த்தர் சன்னிதானத்தில். தேங்க்யூ ஜீ, தேங்க்யூ ஜீ.